ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மகர ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வையுங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம். மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த ஏழரை சனி மூலமா நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்குங்க. மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நாம மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கஷ்டத்தையோ கெடுதலையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய மகர ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய மகர ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் நான் உங்களுக்கு பலன்கள் சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசியில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காருங்க. அவர் கூடவே ராகு பகவான் கூட்டணியில் அமர்ந்திருக்கார். ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அவர் கூடவே வெளிச்சமான கிரகமான சூரிய பகவானும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானும் 3 பேரும் கூட்டணியில் இருக்காங்க. குளிர்ச்சியான கிரகமான சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் கேது பகவான் அமர்ந்திருக்காருங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்ன சாமி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது என்ன புதுசாக ஒன்று இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவான் மார்ச் மாத இறுதியில் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வந்தாருங்க. இன்னும் மீன ராசியில் தான் இருக்காரு, இன்னும் திரும்பி கும்பராசிக்கு போகல. இந்த இடைப்பட்ட
நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாகவே மைனஸாக கடந்த காலகட்டங்கள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ஒரு 4-5 மாதங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாறுதல் எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் செய்ய போகிறார். அதுதான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் சரியான ஒரு முன்னேற்றம்ங்கிறதே மகராசிக்காரங்க வாழ்க்கையில் இருந்திருக்காது. ஏன்னா பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேற்றம் அப்படின்னா உங்களுக்கு குருவுடைய பார்வை இருந்தால் மட்டும்தான் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம்ங்கிறதே நிகழுங்க. ஆனால் குரு வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை இத்தனை நாட்களாக கொடுக்கவே இல்லை, கிடைக்காம தான் இருந்தது. ஓகேங்களா? ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே இருக்கிறதுனால குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்ருக்கேன் சாமி, வாய்தா மேலே வாய்தா போயிட்டுருக்கு, ஃபீஸ் தான் நாங்கள் அதிகமாக கட்டிக்கிட்டே இருக்கோம், ஆனால் வந்து எங்களுக்கு வந்து கேஸ் வந்து முடிஞ்ச பாடே இல்லை சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க. விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுதுங்க. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து அந்த கம்பெனி அவங்க எல்லாமே கௌரவப்படுத்தி இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி இது வந்து ஃபஸ்ட்டு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம், ஏன்டா மகர ராசியில் பிறந்தோம் அப்படிங்கிற நிலைமைக்கு யோசிச்சுட்ருக்கீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயதும் பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்படுறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது. வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை மூலமாக அதிகமான காதல் தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேறு ஜாதியாக இருக்குது, நல்ல குடும்பமாக தெரியல, நல்ல வேலை இல்லை அப்படின்னு ஏதாவது ரீசன் சொல்லி தட்டி கழிச்சிருவாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும்.
வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு மகராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, என் பிஸ்னஸே லாஸ் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களிலிருந்து 7 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது மிகவும் மோசமாக இருந்தது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த 2025 முடிஞ்சு 2024 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை கண்டு வரக்கூடிய நாட்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. குறிப்பாக உங்கள் குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன். நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகரம், உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளை அனுசரித்து சென்றீங்கன்னா அவர்களுடைய உதவிகள் நீங்கள் கேட்காமலேயே கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்தால் மட்டும்தான் பொருளாதார சிக்கல்களிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியுங்க. நான் முன்னாடியே சொன்ன செலவுகள் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா தான் கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டும்தான் அதிக மதிப்பெண்களை பெற இயலும். வேலையில் கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அப்போ தான் உங்களுடைய கஜானாவை பணத்தால் நிரப்ப முடியும். தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்க அப்படின்னா உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க. அதனால் உற்பத்தி பெருகும், லாபம் அதிகரிக்கும். மற்றவங்க கிட்ட பேசுகிறப்ப நிதானமாக பேசுங்க. என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. எச்சரிக்கையுடன் பேசுவது சிறப்பு. ஏன்னா எப்போவுமே ஒரு நல்ல காலம் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி ஒரு உற்சாகத்தில் பேசிடுவோம். ஆனால் அதுக்கு நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத மறந்துடுவோம். இந்த காலகட்டத்தில் ராகு, குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 5 கிரகங்களுமே பலம் பெற்று நன்மைகளை வழங்குறாங்க. நீங்கள் முக்கியமாக காளிகாம்பாளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே யோகத்தை தரக்கூடிய காலமாக இருக்க போகுது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். வியாபாரத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அடுத்து திருவோண நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு, குரு, செவ்வாய் இந்த கிரகங்கள் ஒன்று கூடி உங்களோட கனவை நனவாக்குறாங்க. உங்களுடைய நிலையிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். நினைச்சதை நினைச்சபடியே நடத்தி காட்ட போறீங்க. எதிர்பார்த்த பொறுப்பு, பதவி, புகழ் எல்லாமே உண்டாகும். மேலும் உங்களுடைய தாயாருடைய அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு ஆதரவாக இருக்குங்க. திருமணம் ஆகாத இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் அமையுங்க. அவசியமற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. உங்களுக்கே தெரியும் இல்லையா அவசியமான பயணம் எது அனுகூலமான பயணம் எதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயண எண்ணங்கள் உங்களுக்கு சாதகமாக பாதமானு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் பயணத்தை மேற்கொள்ளுங்க. அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் கிட்ட நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சுகமான சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வதற்கு மனசில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய காலகட்டம். வாகனங்களை போறவங்க மட்டும் எச்சரிக்கை தேவை. உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. எழுத்து தொழில முன்னேற்றம் ஏற்படும். தாய்மாமனுக்கு நன்மைகள் ஏற்படுங்க. சிலருக்கு கௌரவ பட்டம் தேடி வரும். அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். சுக சௌரியங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். சுப செய்திகளால் மனம் மகிழுங்க. வெளிநாட்டு பயணம் தன லாபத்தை அதிகரிக்கும். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவ போகுது. மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழல் ஏற்படும். வீண் செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பை அதிகரிக்க செய்வது நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அந்த உழைப்புக்கேற்ற ஆதாயமும் கண்டிப்பாக கிடைக்கும். விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்படும். லாபத்தால் உங்களுடைய வசதிகள் பெருக போகுது. பணிபுரியும் பெண்களுக்கு தன்னுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க செய்யுங்க. மேலும் உங்களுடைய நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலை சீராகும். செல்வாக்கு உயரும். உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். குருவனுடைய சஞ்சார நிலையும் அவருடைய பார்வையும் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாகிறாங்க. நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் கூட கடகடன் நடக்கும். ஸோ சகல விதங்களையுமே நன்மைகள் மட்டுமே வரக்கூடிய காலகட்டம்ங்க. செப்டம்பர் 25ஆம் தேதியிலிருந்து மகாராசிக்கு நடக்க போகுது. ஸோ இப்போ வரைக்கும் பொது பலன் பார்த்தாச்சு, நட்சத்திர பலன்களை பார்த்தாச்சு. இன்னும் கூடுதலாக இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வந்த சூரியன் விலகி பாக்கியஸ்தானத்துக்கு செல்வது நல்ல அமைப்புங்க. ராசிக்கு 6க்குரிய புதன் 8ஆம் இடத்துல தனித்து இருக்கிறதுனால சில எதிர்பாராத நன்மைகள் உண்டு. மேலும் சொல்லணும்னா விபரீத ராஜயோகமான பலன் உண்டு. எதிர்பாராத மாற்றங்கள் மகிழ்ச்சியை அளிக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தாய்வழி சொந்தங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறாங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவை கொடுக்க போகிறாங்க. சிலருக்கு புதுசாக
வீடு கட்டக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனசுல தைரியத்தையும் ஆற்றலையும் அதிகரித்து கொடுக்கிறார். காரிய தடைகள் எல்லாமே விலகி எல்லா விதங்களையுமே வெற்றிகள் உங்களை தொடரப்போகுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா அனுமனை சனிக்கிழமைகளில் வணங்க அனைத்து நன்மைகளும் விளையும். அருகில் உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று 9 முறை வலம் வர எல்லா விதங்களிலுமே நன்மைகள் அதிகரிக்கும். இவ்வளவுதாங்க மகராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய செப்டம்பர் 25ஆம் தேதியிலிருந்து யோகமான காலம் பிறந்துச்சு. மனசில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் விளக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திட்டு சந்தோஷமா இருக்க போறீங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கும் என்னைக்கும் மகராசிக்கு சிறப்பான நாளாகவே தொடரட்டும். வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.